இந்த ஒரு மிஸ்டேக்ஸ் நீங்க ரிப்பீட்டடா பண்றதுனாலதான் நீங்க ஹையர் டாக்ஸ் ரேட்ஸ் பே பண்றீங்க ஃபார் யுவர் இன்கம். ஆனா பிசினஸ் பீப்புள்ஸும் சரி, ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸும் சரி, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இதுல கண்டிப்பா பண்ணாம இருக்கவே மாட்டாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு முன்னாடி டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ்க்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி ரிலேட்டடா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. அது என்ன ஸ்கீம்னு பாத்தீங்கன்னா ஆர்பிட்ராஜ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க டிஃப்ரெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கேஷ் மார்க்கெட்ல ஒரு பிரைஸ் இருக்கும் அண்ட் ஃபியூச்சர் மார்க்கெட்ல ஒரு பிரைஸ் இருக்கும் ஃபார் அ செக்யூரிட்டி. இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ்ல தான் இந்த ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ஸ் பிளே பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிளே பண்ணதுனால அவங்களுக்கு ரிஸ்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாவே இருக்கும். எதனால பாத்தீங்கன்னா அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற செக்யூரிட்டிஸ்ல மட்டும்தான் இந்த கேமை பிளே பண்ணுவாங்க. ஓகே, இந்த ஃபண்ட் மூலியமா நீங்க எப்படி பெனிஃபிட் கெயின் பண்ணலாம் நம்ம பார்ப்போமா? சப்போஸ் ஒரு இண்டிவிஜுவல் அவரோட எக்ஸஸ் மணியை பிக்சட் டெபாசிட்ல பார்க் பண்ணி வச்சிருப்பாங்க, அசியூம் பண்ணிப்போம். அதுல வர இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட் அவரோட ஸ்லாப் ரேட்ல தான் அவருக்கு டாக்ஸ் பண்ணுவாங்க. வேறஸ் அந்த சேம் ஃபண்டை அவர் ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ஸ்ல பார்க் பண்ணி வைக்கும் போது அவருக்கு ஈக்விட்டி டாக்ஸேஷன் அப்ளிகபிள் ஆகும். இதுல ரெண்டு பெனிஃபிட் அவருக்கு கெயின் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 1,25,000 அவரு எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம் அந்த ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ஸ்ல இருந்து வர கெயின்ஸ். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வர 1,25,000 மேல வர கெயினை அவரு 12.5% ரேட்ல டாக்ஸ் பே பண்ணா போதும். அவரோட ஸ்லாப் இன்கம்க்கு அவரு டாக்ஸ் பே பண்ண தேவையில்ல. இதுதான் ஒரு கீ அட்வான்டேஜ். பிக்சட் டெபாசிட்ல இருந்து வர இன்கம் ரொம்ப ரொம்ப மோசமாவே அஃபெக்ட் ஆகும் இன் கேஸ் ஆஃப் அவரு சர்சார்ஜ்லாம் பே பண்ற மாதிரி இருந்தா. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க.